தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான கவுன்சிலிங் தொடங்கிய நிலையில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் குறித்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் பின்னணி தகவல்களுடன் நேரில் இணைந்திருக்கிறார் நமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், விவரங்களை வழங்கலாம். பாலாஜி, தமிழகத்திலே என்ஜினியரிங் படிப்பு, அதாவது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு கவுன்சிலிங் இன்று தொடங்கி இருக்கிறது. நடப்பு ஆண்டிற்கு 20ஆம் தேதி வரும் 20ஆம் தேதி பொது கவுன்சிலிங், பொது கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் 10 கல்லூரிகளுக்கான இணைப்பு அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறதாம். அதாவது அந்த கல்லூரியிலே போதிய அளவு பேராசிரியர்கள் இல்லை, போதிய அளவு ஆய்வகங்கள் இல்லை, போதிய அளவு வகுப்பறைகள் இல்லை என்ற காரணங்களை சுட்டிக்காட்டி தற்போது 10 தனியார் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட இணைப்பு அங்கீகாரம், அஃபிலியேஷனை ரத்து செய்திருக்கிறது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் டினைஸ் என்ற வகையிலே வந்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே அந்த கல்லூரிகள் இன்றைய கவுன்சிலிங்கில் இடம்பெறாது. தமிழகத்தை பொறுத்தமட்டிலே அண்ணா பல்கலைக்கழகத்தால் இந்த ஆண்டு ஆய்வு செய்து அந்த கல்லூரியிலே தரம் எப்படி இருக்கிறது, ஆய்வகங்கள் இருக்கிறதா, போதிய ஆசிரியர்கள் இருக்கிறதா, அதே போன்று வகுப்பறைகள் சரியாக இருக்கிறதா என்று குறித்து ஆய்வு செய்யும். அந்த ஆய்வின்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கணக்கின்படி இந்த ஆண்டு 431 தனியார் பொறியியல் கல்லூரிகள், 431 பொறியியல் கல்லூரிகள் இந்த ஆண்டு செயல்படுகின்றன. அதிலே 363 கல்லூரிகள் 100% சரியாக இருக்கின்றன என்று அண்ணா பல்கலைக்கழகம் சான்றிதழ் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த 100% கல்லூரி 100% சரியா இருக்கின்ற 363 கல்லூரிகளும் கவுன்சிலிங் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்ல, 54 கல்லூரிகள், அந்த கல்லூரிகளிலே ஒரு படிப்பு முதல் 5 பாடப்பிரிவுகள், ஒரு பாடப்பிரிவுல 5 பாடப்பிரிவுகளே போதிய அளவு வசதிகள் இல்லை என சில கல்லூரிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 28 கல்லூரிகளில் ஒரு பாடப்பிரிவு ரத்து, 14 கல்லூரிகளிலே 2 பாடப்பிரிவுகள் ரத்து, 9 கல்லூரிகளிலே 3 முதல் 5 பாடப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் colleges that did not get affiliation for any course என்ற வகையில் பார்த்தால் 10 கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளே 10 பொறியியல் கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரம் இந்த ஆண்டு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக. அதே போன்று 4 கல்லூரிகள் இந்த ஆண்டு எங்களுக்கு இணைப்பு அங்கீகாரமே வேண்டாம் என விண்ணப்பமே செய்யவில்லை. எங்களுக்கு ஆய்வுக்கே வர வேண்டாம், நாங்கள் இணைப்பு அங்கீகாரம் வேண்டாம் என்ற வகையில். எனவே 14 கல்லூரிகள் இந்த ஆண்டு கவுன்சிலிங் இடம்பெறாது என்பதுதான் மிக முக்கியமான தகவல். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ஊழல் மற்றும் லஞ்ச லாவணங்களை சுட்டிக்காட்டுவது, முறைகேடுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு இயக்கமான பொது இயக்கமான அறப்போர் இயக்கம் தற்போது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. பேராசிரியர் மோசடி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் அண்ணா பல்கலைக்கழக ஆய்வின்படி ஒரே ஒரு நபர் 11 கல்லூரிகளிலே பணிபுரிந்திருக்கிறார். அந்த நபர் தற்போது எங்கே, அவர் மீது என்ன நடவடிக்கை, அவருக்கு பணி கொடுத்து மோசடி செய்த அந்த கல்லூரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், அது குறித்து எந்த தகவலும் இல்லை. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு தகவல்களையும் முழுமையாக வெளியிடவில்லை. எத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன அந்த பின் நம்பர் என்று கூறப்படுகின்ற ஃபேக்கல்டி ஐடென்டிபிகேஷன் நம்பர் வெளியிடப்படவில்லை என்ற வகையில் எல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வியிலே மிக முக்கியமானது உரிய வசதிகள், உரிய ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் பொறியியல் கல்லூரிகளிலே. ஆனால் இந்த பொறியியல் கல்லூரிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் கடந்த பல காலமாக தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் கணக்கிலே மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அது குறித்து உரிமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அதற்கான உரிய முடிவுகளை தெரிவிக்காமல் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு ஆய்வு நடத்தி என்னென்ன பிரச்சனைகள், எவ்வளவு ஆசிரியர்கள் இருந்தார் என்பது குறித்தும் விளக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த மட்டிலே ரிஜிஸ்ட்ரார் பொறுப்பாளராக, ரிஜிஸ்ட்ரார் பதிவாளராக, பொறுப்பு பதிவாளராக இருக்கும் வி குமரேசன் நாளிதழ்களுக்கு பேசும் பொழுது இந்த முறை 43,167 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் தற்போது இருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் அனைத்தும் ஃபேக்கல்டி ஐடென்டிபிகேஷன் நம்பர் என்று அழைக்கப்படுகின்ற பின் நம்பருடன் முழுமையாக வெளியிடுவோம் என்ற வகையில தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல்களை பார்த்து மாணவர்கள் அந்தந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், எந்த கல்லூரி முழுமையான நபர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று தேர்வு செய்யலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். வரும் 20ஆம் தேதி தான் பொது கலந்தாய்வு தொடங்குகிறது. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை 3 கட்டங்களாக இந்த
கலந்தாய்வு நடைபெறுகிறது. மிகப்பெரிய கலந்தாய்வு இது. எனவே பொறியியல் கல்லூரிகளில் இது போன்று 14 கல்லூரிகளுக்கான இணைப்பு இந்த ஆண்டு இல்லை என்பது மிக முக்கியமானது. எனவே கவுன்சிலிங்கின் பொழுது கல்லூரிகளின் பெயர்களை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்று கல்வி ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலாஜி, தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான கவுன்சிலிங் தொடங்கிய நிலையில் தனியார் பொறியியல் கல்லூரிகள் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கியதை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.